நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய தேர்தல் அறிக்கையாக 1,31,00,000 தாய்மார்கள் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் உரிமைத் தொகை 1000 பெறுவதை மீண்டும் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று 2000 ரூபாயை தருகிறேன் என்று சொன்னது மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கின்றது. அதோடு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின் போன்று வாங்குவதற்கு 8000 ரூபாய் கூப்பன் தருவேன் என்று சொன்னது பெரும் மகிழ்ச்சியை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. 1 முதல் 5 வரை நம்முடைய காலை சிற்றுண்டி கொடுக்கின்ற திட்டம் 8 வரை விரிவுபடுத்தியிருப்பது எல்லா மக்களிடையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. முதியோர் உதவித்தொகை 1000, 1500 ஆகவும் 1500 2000 ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் எண்ணற்ற திட்டங்கள் எல்லா வீடுகளுக்கும் சென்றிருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் மீண்டும் அரியணையில் ஏற்றுவோம். அதற்காக அவர் சுட்டிக்காட்டிய அப்பாவுக்கு வாக்குகள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பயனாளிகள் கேட்டு வாக்களித்து 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்பாவை வெற்றி பெற செய்வோம் என்று மக்கள் உறுதியோடு இருக்கின்றார்கள். மீண்டும் மாண்புமிகு முதல்வர் அரியணை 2வது முறையாக ஏறி அமர்ந்து இந்த நலத்திட்டங்கள் தொடர்வதற்கு மக்கள் விருப்பமாக இருக்கின்றார்கள். நன்றி. மிகப்பெரிய வெற்றி இருக்கு. 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுதோம். எந்த கிராமத்துக்கு போனாலும் தாய்மார்களாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 5000 பேர் வந்திருக்காங்க. அங்கே நம்முடைய மனு தாக்கல்னு சொன்ன உடனேயே அவங்களாகவே தன்னெழுச்சியாக வந்தவங்களே 5000 பேர் வந்திருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆட்சியில் பயன்பெறாதவர்களே இருக்க மாட்டார்கள். ஆக நம்முடைய நிச்சயமாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உங்கள் அப்பாவு வெற்றி பெறுவது நிச்சயமாக உறுதி. பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதும் உறுதி. மக்கள் மீண்டும் முதல்வராக மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அரியணை ஏற்ற உறுதி கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு முதல்வர் செய்த 5 ஆண்டு சாதனை அப்பாவை மீண்டும் சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம். முதல்வர் வரும்போது பாளையங்கோட்டை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினாங்க. முதல்வர் பிரச்சாரத்துக்கு அப்புறம் அவங்க தொகுதி எப்படி இருக்கு? ரொம்ப எழுச்சியா இருக்கு. எல்லா மக்களுக்குமே நம்ம வாக்களித்து சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம். அந்த சட்டப்பேரவைக்கே மாண்புமிகு முதல்வர் தலைவராக்கினார். அவர் 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் ஆற்றிய பணியைத்தான் மாண்புமிகு முதல்வர் உயர்ந்த மனிதர் என்பது உயரத்தில் மட்டுமல்ல, 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தை எவ்வாறு சிறப்பாக நடத்தி உயர்ந்தவராயிருக்கிறார் என்று சொன்னது என் வாழ்நாளில் மாண்புமிகு முதல்வர் வாயில் இருந்த இந்த வார்த்தையை தவிர எனக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்த்து நம்முடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்களித்த மக்கள், வாக்களிக்காத மக்கள், அனைத்து மக்களுடைய பொற்பாதங்களில் வைத்து வணங்குகிறேன். மீண்டும் சட்டமன்றம் செல்வதற்கு மக்கள் தயாராக அப்பாவுக்கு வாக்களிக்க இருக்கின்றார்கள். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.